லிங்கை ப்ரெஸ் பண்ணதும் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் கொடுத்ததும் இப்போ எனக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் வந்து உங்கள் நேம் ப்ளஸ் ஏதாவது நம்பர் இருக்கிற மாதிரி யூனிக்கான யூசர் நேமாக கொடுத்துக்கோங்க. ஸோ யூசர் நேம் கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தான் வந்து வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் ஆகும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க மினிமம். ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரீஎன்டர் பாஸ்வேர்ட் கேட்குது. ரீஎன்டர் பாஸ்வேர்ட்னா நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களா அந்த பாஸ்வேர்டை அப்படியே மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது ஆயிருக்கலாம், எப்படியாவது அப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம வந்து ப்ரைவசி பாலிசியை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐ நாட் ரோபோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கேப்சா இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்லைடட் இமேஜ். ஸோ அதை ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேப்சா ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து எந்த பேசிஸில் இருக்கோ அந்த பேசிஸ்லேயே நீங்கள் 1 2 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மெயில் அட்ரஸ்க்கு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூசர் போர்டு இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய டேஷ்போர்ட். இப்போ வந்து வாலெட் கிளிக் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் டெபாசிட் வித்ட்ரா எது வேணால் பண்ணிக்கலாம். அசெட் டெபாசிட்ஸ், கிரிப்டோ டெபாசிட்ஸ் எதுனா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆட்ராப்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் ஆகும்போது ஆட்ராப்ஸும் இதுலேயே இருக்குது. ஸோ கிளைம் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது ஆட்ராப்ஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, டெபாசிட் ஹிஸ்ட்ரி, வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் தென் அட்ரஸ் லிங்க் பண்ணுறது இது எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் தென் வேஜர் மைனிங் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ டேஷ்போர்டு வந்து யூசர் டேஷ்போர்டு இருக்குது, ஃபாசிட் ஓனர் டேஷ்போர்டு இருக்குது. ரெண்டுமே ஒன்று தாங்க. ஏர்ன் ஆப்ஷனை ஏர்ன் மல்டிபிள் பிடிசி. ஸோ மல்டிபிள் பிடிசினா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கேம்ஸ் விளையாடி இதுலேயே ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ அண்ட் தென் காயின் ஸ்வாப் இருக்குது. ஸோ காயின் ஸ்வாப்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பிடிசியிலேருந்து எல்டிசிக்கு மாற்றணும்னா டேரெக்டாக இதுலேயே மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் காயின் ஸ்வாப். ஐ மீன் ஃபாசிட் பேலேருந்து அடுத்து பிடிசி கிரிப்டோலேருந்து எல்டிசி கிரிப்டோக்கு மாற்றணும்னா நீங்கள் காயின் ஸ்வாப் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ஏர்ன் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஏர்னில் வந்து ஃபாசிட்க்கு போயிருக்கேன். ஸோ ஃபாசிட் வந்து எல்லா கிரிப்டோ கரன்சி ஃபாசிட் பேல அவைலபிளாக இருக்கிற கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கிரிப்டோ கரன்சி வேணுமோ அதை சூஸ் பண்ணதும் கீழே வந்து அதுக்கேற்ற இது ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து இப்பயே ஸ்டார்டிங்கே ஏர்ன் பண்ண முடியாதுங்க. ஸோ நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்போ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் தென் ஆஃபர் வால்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆஃபர் வால்ஸ் வந்து டைம் வால்ஸ். ஸோ சர்வே பண்ணி அண்ட் தென் ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பே டு கிளிக் ஆப்ஷன். ஸோ தட் பே டு கிளிக்னா ஒன்றும் இல்லைங்க, ஆட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஐ மீன் இப்போ வந்து ஒரு ஆட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 10 to 20 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற காயின்ஸ் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடும். அதுதான். ஆனால் வந்து இதில் எப்போ ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபாசிட் பேல 25+ டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஏர்ன் ஆப்ஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.